இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு என்ன நடக்குதுன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் வந்து விடுகிறான். அப்படி நம்புற எல்லாருமே நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அவர் மரித்ததுக்கு காரணம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் வல்லமையிலிருந்து உங்களை விடுதலையாக்க. பூமி பூமியாகவே இருக்கும் பொழுது, பூமி பொல்லாங்கினால் நிறைந்திருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் இங்கு வருவதாக, உம்முடைய சித்தம் இங்கே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. சோ போயிடலாமா? எடுப்போம். கொலோசை நிருபம், அதாவது கர்த்தர் நல்லவர் அப்படின்றத பார்க்குறோம். எப்படிலாம் நல்லவர்ன்றத நான் வேதத்துலேருந்து காண்பிக்கிறேன், எப்படிலாம் கர்த்தர் நல்லவர்ன்றதை. ஏன்னா உலகம் நமக்கு வேறு மாதிரி போதிச்சிருச்சு. சரி, உலகம் தான் வேறு மாதிரி போதிச்சிருச்சுன்னு பார்த்தா சபை அதை விட மோசமாக போதிச்சிட்டாங்க. சர்ச்செல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடவுள் ஏதோ பயங்கரமான கொடுமைக்காரர் மாதிரியும் நாமெல்லாம் ஏதோ அடிமைகள் மாதிரியும் போதிச்சிட்டாங்க. இல்லை, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பைபிள் என்ன, பிப்ளிக்கலாக வேதாகமத்தின்படி நாம் யார், கடவுள் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய ஸ்தானாதிபதி என்கிற பொறுப்பை தந்திருக்காருன்றலாம் பார்த்துட்டே வரோம் பாருங்க. இப்போ போன வாட்டி பார்க்கும்போது பார்த்தோம், புத்திர சுவீகாரம்னா என்ன, பிள்ளைகள்னா என்ன, புத்திரர்னா என்ன, புத்திர சுவீகாரம்னா என்னன்றதை பார்த்தோம். இப்போது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கோம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன் போன வாரத்துலேருந்து. ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஒரு ஆமேன் சத்தமாக சொல்ல கேட்குறேன். கவனிங்க, நான் ஆரம்பிக்கும் போதே சொல்ல விரும்புகிறேன், வசனம்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே. பரலோகம் என்பது இட் இஸ் அ ஃபியூச்சர். என்னுடைய எதிர்காலம் பரலோகம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நான் மரணம் அடைந்தாலோ இயேசு கிறிஸ்து வந்தாலோ நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் பரலோகத்திற்கு போய்விடுவேன். அது என்னுடைய ஃபியூச்சர், என் எதிர்காலம். ஆனால் என்னுடைய நிகழ்காலம் என்ன அப்படின்னா, நான் இந்த உலகத்தோடு இல்லாமல், உலகத்தின் வல்லமையோடு கட்டப்பட்டில்லாமல் தேவ ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். அதான் நிகழ்காலம். ஒரு ஆமேன் சொல்ல கேட்கிறேன். வாசிப்போம். கொலோசி நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். என்னவா கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? போன வார பிரசங்கத்தை யாரெல்லாம் கவனிச்சிங்க? கவனிச்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த ராஜ்யத்தை புரிஞ்சுக்கிட்டா, ராஜ்யத்தின் நன்மையை புரிஞ்சுக்கிட்டா அடுத்து நீதின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் பாருங்கள். நீதியை புரிந்து கொள்ள முடியும். ராஜ்யத்தை பற்றி ஒரு கிளியர் பிக்சர் வந்துருச்சுன்னா, அப்போ கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட நீதியை வைத்திருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவனிங்க. அப்போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே, இஃப் a man is saved, இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு என்ன நடக்குதுன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் வந்து விடுகிறான். அல்ல ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. சத்தமாக கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க பாருங்க. அதாவது நான் இப்படி சொல்கிறேன், இப்படி வச்சுப்போம். நீங்கள்லாம் இந்தியாவில் பிறந்த இந்தியர்கள், கரெக்டா? ஆமாவா இல்லையா? சரி, நமக்கு சொல்கிறத விட சரியா இப்போ சிலோன்காரங்களை எடுத்துப்போம். சிலோன் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் இல்லையா? ஈழத்தமிழர்கள், ஈழத்தமிழர்கள். ஆமாம், அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வார் டைம்லலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, புலம்பெயர்ந்து என்ன பண்ணாங்க, இந்தியாவில் கொஞ்சம் பேர் வந்துட்டான், கொஞ்சம் பேர் பிரிட்டனுக்கு போயிட்டான். கொஞ்சம் பேர் எங்கே போயிட்டான்? பிரிட்டனுக்கு, அமெரிக்காவுக்கு, பல தேசங்களுக்கு போனாங்க. பெரும்பான்மையானவங்க பிரிட்டன் தான், பிரிட்டன் சைடு போயிட்டாங்க. இப்போ போனவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அசைலம் கிளைம் பண்ணுறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, அகதிகளாக வாழ்ந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, குடி உரிமை வாங்குறாங்க. அப்படி லட்சக்கணக்கான சிலோன் தமிழர்கள் கனடாவிலையும் இதுலேயும் பார்க்க முடியும். பிரிட்டனுக்கும் போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பார்க்க முடியும். ஏராளமான தமிழ் ஏரியாவே இருக்குது. தமிழ் கவனிங்க. அப்போது பிரிட்டனுக்கு கனடாக்கெலாம் போனீங்கன்னா, டொரண்டோலாம் போனீங்கன்னா ஏராளமான தமிழர்கள் வசிக்கிறாங்க. அதில் பெரும்பான்மையானவங்க சிலோன்காரங்க தான். அவங்களாம் என்னை கவனிக்கணும். அவங்களாம் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, குடி உரிமை வாங்கிடுறாங்க. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்ல கேட்குறாங்க. இப்போ கவனிங்க, குடி உரிமை வாங்கிவிட்டால், இங்கேருந்து அங்கே போய் குடி உரிமை வாங்கிட்டா அவன் அந்த நாட்டு பிரஜையாயிடுறான். அந்த நாட்டில் இருக்கிற சகல நன்மையும் அவனுக்கு சொந்தம். இப்போ கவனிங்க, வேலைக்கு போகல, இப்போ நான் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. வேலைக்கு போகல, ஒருத்தனுக்கு வேலை போயிடுது, வேலை கிடைக்கலன்னு வச்சுப்போம். அவனுக்கு திரும்பி வேலை கிடைக்கிற வரைக்கும் அவன் 1000 ரூபா சம்பளம் வாங்கியிருந்தான்னா 500 ரூபா மாதம் அந்த கவர்மெண்ட் அவனுக்கு ஃப்ரீயாக தரும். ஹலோ, எல்லாம் டக்குன்னு கிளம்பிடலான்னு நினச்சிருப்பீங்களே? ஆமாம்,
எங்கடா இருக்குது அந்த ஊர், முதல்ல போவோம் அப்படின்னு. நம்ம நாடை தவிர வெளிநாட்டில் பெரிய நாடுகள்லாம் போனீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே இந்த வசதி இருக்குது. ஆமாம், அமெரிக்காவில் இருக்குது. ஆமாம், அமெரிக்காலாம் டேக்ஸ் கட்டியிருந்தாங்கன்னா பெரிய சலுகையே இருக்குது. வியாபாரம் நஷ்டமாயிருச்சு இல்லை வேலை போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வாங்கின சம்பளத்தில் 60% வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சும்மா ஒரு ஆமென் சொல்லுங்கள். சும்மா கொடுக்குறாங்க 60% 60% வரைக்கும் அவங்க சும்மா கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயியாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவன் வந்து என்ன திரும்பி வேலை கிடச்சி வேலைக்கு போவான், டேக்ஸ் கட்டுவான். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதனால தான் அங்கே இருக்கவெல்லாம் 100% டேக்ஸ் கட்டுறான். நம்ம ஊரில் 10% கூட கட்ட மாட்டான். நம்ம பார்த்துருக்கீங்களா, நம்ம ஊரில் டேக்ஸ் கட்டுறவன் 10% தான் வருவான், 10%க்குள்ளே தான் வருவான். 130 கோடி மக்களுக்கு மேலே வாழ்கிறோம். அப்போ 10% என்ன? ஆமாம், 1 கோடி 30 லட்சம் பேர் தான் என்ன பண்ணுறான், டேக்ஸை ஒழுங்காக கட்டுறான். மற்ற எவனும் கட்டுறதில்ல. கவனிக்கணும். நல்லா ஆமென்லாம் சொல்ல மாட்டீங்க. அப்போ அங்கே எல்லாம் 100% டேக்ஸ் கட்டுறான். எல்லாம் வேலை செய்கிற அத்தனை பேரும் டேக்ஸ் கட்டுறான், டேக்ஸ் வாங்கிடுறாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அரசாங்கம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு வேலை போயிடுச்சுன்னா கூட அந்த நன்மை என்ன பண்ணுது, அவனுக்கு கிடைக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். சத்தமாக ஆமென் சொல்லுங்கள் சார். அல்லேலூயா. அந்த பாலிசி, இந்த பாலிசியை உண்டாக்குனது பிரிட்டன், அமெரிக்க தேசங்கள் தான் இந்த மாதிரி பாலிசி உண்டாக்குறாங்க பாருங்கள். அவங்க எங்கேருந்து உண்டாக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து அது உருவாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இந்த 7 வருடங்களுக்கு பிறகு யூபிலி வருடத்தில் என்ன பண்ணணும், எல்லாம் ஓய்ந்து இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறார், 2 மடங்கு பலன் தராருலாம். இதுலேருந்து இந்த பேசிஸ்லேருந்துலாம் எடுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சிஸ்டமே உருவாக்குறாங்க. யாரும் ஏழையாக போயிடக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிடக்கூடாது, யாரும் ஏழையாக போயிடக்கூடாது. சுவிட்சர்லாண்டில் ஒரு ஏழை கூட கிடையாதான். சுவிட்சர்லாண்டு இருக்கிறதுலே மிக செல்வத்தில் மிக உயர்ந்த நாடு சுவிட்சர்லாண்டு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வருகிற ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சுவிட்சர்லாண்டில் நிறைய பேரை வேலைக்கு எம்ப்ளாயிஸ் எடுக்கிறதுக்கான திட்டங்கள் போகுதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டருடைய பிஏ சொன்னார். கூடிய சீக்கிரத்தில் அது அறிவிப்பு வரும் சார் அப்படின்னு சொன்னார். ஆமாம், சுவிட்சர்லாண்டில். ஏன்னா நிறைய பேர் வயசாயிருச்சு. அங்கே யாரும் இந்த குழந்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு திட்டம் வந்ததுனால, ஆமாம், எல்லாம் குழந்தையே பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து எல்லாம் இப்போ வயசாயிட்டான். அதனால் அந்த ஒரு நாடு தான் சார் ஒருத்தன் கூட ஏழையே கிடையாது. ஏழையே இல்லாத நாடு. ஒரு ஆமென் சொல்லுங்கள். கையெல்லாம் நல்லா ஆமென் வரமாட்டேங்க. இப்போ பாருங்கள், இங்கேருந்து அசேலம் வாங்கி இங்கே சிலோனில் அவன் ஏதோ ரொட்டி சுட்டு இருந்திருப்பான், எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருந்திருப்பான் பாருங்கள். இங்கேருந்து அங்கே போய் அங்கே அவன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டான்னா அந்த நாட்டினுடைய சகல நன்மையும் அவனுக்கு சொந்தம். ஒரு ஆமென் சொல்ல கேட்குறேன். சத்தமாக ஆமென்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. அப்போ அப்படிதான் ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து அப்படின்னா இந்த உலகத்தினுடைய சகல வல்லமையிலிருந்து, பிசாசின் ஆளுகையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடையவனாக, கிறிஸ்துவை உடையவனாக மாறி விடுகிறான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். இல்லை, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறான். நல்லா கவனிங்க. அதாவது இன்னைக்கு இந்த வார் நடக்குது இல்லையா? ஆமாம், ரொம்ப மோசமான சூழ்நிலை. இந்த வார் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தேவையில்லாத நிறைய உயிரிழப்புகள் வரும். இது 2 பேரும் ஒரு சரியாய் அதை புரிந்து கொண்டு 2 நாடுகளும் புரிந்து, தென் தமிழகம், தென் இந்தியா பெருசாக பாதிக்கப்படுமான்றது தெரில, வட இந்தியா கன்ஃபார்மாக பெருசாக பாதிக்கப்படுறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த பீகார் யூபிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், மொத்தமாக ஒன்றெல்லாம் போயிட போகுது தெரில. எனிவே, ஆனால் என்னன்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம், நாம் இந்தியர்கள், நம்ம இந்தியாவின் பக்கம் நிற்கிறோம். ஒரு ஆமென் சொல்ல கேட்குறேங்க. சத்தமாக ஆமென். உஷாராக பேசியிருந்தோங்க. ஆமாம் ஆமாம், அமித்ஷா வேற எதுவும் தப்பாக பேசினா ஆமாம் பனிஷ்மெண்ட்டு சொல்லுங்க. நம்ம தப்பாக பேசலை. ஆமாம், அது வேறு பதிவு பண்ணிடுவோம். ஆமாம், ஏற்கனவே இந்த எவனோ நம்ம மேலே கடுப்பில் இருக்கவங்களாம் இதை கட் பண்ணி வேற போட்டு காட்டுறாளுங்க. அதனால் உஷாராக பேசியிருந்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சரி, அப்போது கவனிங்க. அப்போ எப்படி ஒரு நாட்டினுடைய எந்த வளமும் எந்த சட்டமும் இன்னொரு நாட்டை பாதிக்காதோ, அதே மாதிரி தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த பிறகு இந்த உலகத்தின் எந்த வல்லமையும் அவனை தொட முடியாது. நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு வசனம் வாசிச்சிருவோம். அந்த கலாத்தியர் 1:4 வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கவனிங்க,
என்னவா இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரித்தது காரணமே என்னன்னா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு. இயேசு மரித்ததை நம்புறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்கள்லாம் நம்பலையா? நம்புறவங்களா ஒரு ஆமேன் சொல்லு. நல்லா ஒரு ஆமேன்லாம் சொல்லி ரிசீவ் பண்ணோம். ஆமாம், இயேசு மரித்ததை நம்புற எல்லாரும் ஒரு ஆமேன் சத்தமாக கையை உயர்த்தி நம்புறீங்க இல்லையா? ஓகே, அப்படி நம்புற எல்லாருமே நான் உங்களுக்குலாம் ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அவர் மரித்ததுக்கு காரணம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் வல்லமையிலிருந்து உங்களை விடுதலையாக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடந்தாலும் சரி அது உன்னை தாக்கவே முடியாதுன்னு அர்த்தம். அப்படி தானே பைபிள் சொல்லுது இல்லையா? இங்கிருந்து விடுதலையாக்கப்படுறதுன்னா என்ன? இந்த வல்லமைகள், இந்த பிரபஞ்சத்தின் வல்லமைகள் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அப்படி சொல்றவங்களாம் நல்லா கையை உயர்த்தி நல்லா ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறாங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்படிலாம் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் ஏதோ தப்பாக போதிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. நம்ம எதுவுமே தப்பாக போதிக்கல, பைபிளில் இருந்து மட்டும்தான் போதிக்கிறோம். நம்ம வசனங்கள்லாம் எங்கே இருக்குது? நம்மளை திட்டவெல்லாம் எவனுக்கும் வசனமே கிடையாது. நம்மளை குறை சொல்கிற யாருக்குமே என்ன இல்லை, வசனமே கிடையாது. ஏதாவது பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவான். பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொன்னீங்கன்னா ஸோ நம்ம அதை விட்டுருவோம். இப்போ இங்கே உள்ளே போவோம். அப்போ தேவராஜ்யம் என்பது மிக அவசியமான ஒன்று. தேவராஜ்யம்ன்றது மிக அவசியமானது. தேவராஜ்யத்தை பற்றி ஒரு அறிவு, புரிதல் நமக்கு உண்டாக வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். வாசிப்போம் 3:2, மத்தேயு 3:2. பாருங்க, முதல்ல இந்த ரெவலேஷன் யாருக்கு வருதுன்றதை பார்ப்போம். போன வாரம் கொஞ்சம் சொன்னேன், இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா சொல்ல விரும்புறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் என்று பிரசங்கம் பண்ணினார். யார் பிரசங்கம் பண்ணது? யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்றான். யோவான் ஸ்நானகன் எப்படி பிரசங்கம் பண்றான்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. முதல் ரெவலேஷன் அவனுக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க சார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் பாருங்க. இவன் பெரிய அற்புதங்கள்லாம் ஒன்றும் செஞ்சதில்லை. இவன் அக்கினியை இறக்கலை, இவன் யாரையும் சுகமாக்கலை, யாரையும் எந்த மரித்தவரையும் இவன் என்ன பண்ணல, எழுப்பலை, ஒன்றும் செய்யலை. ஆனால் இவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கு. என்ன, எப்படிப்பட்ட வெளிப்பாடு தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்குறேன். நான் பரலோகத்தை பிரசங்கம் பண்ணல, பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுறேன். நான் மறுபடி சொல்கிறேன், பரலோகம் என்பது இனி வரக்கூடியது, நான் மரித்ததுக்கு பிறகு போகக்கூடியது. ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது இப்பொழுதே பூமியில் இருப்பது. அல்லேலூயா. இயேசு இப்படி சொன்னார் இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலோகத்துக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும். கையை மேலே தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். கவனிங்க, அது பிரசன்ன பற்றி பேசுது. அந்த ஜபம் ஏதோ உம்முடைய ராஜ்யம் வருவதாக உடனே ஏதோ இந்த பூமியெல்லாம் அழிஞ்ச உடனே கடைசி காலத்தில் வரப்போற ராஜ்யத்தை பற்றி அவர் சொல்ல. அப்படி சொல்லியிருந்தா உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். பூமியாகவே இருக்கும் பொழுது, பூமி பொல்லாங்கினால் நிறைந்திருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் இங்கு வருவதாக, உம்முடைய சித்தம் இங்கே செய்யப்படுவதாக. நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், உங்கள் வாழ்க்கை மோசமா போகும்போதே சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் என் வாழ்க்கையை தாக்குவதாக, பரலோக உம்முடைய சித்தம் அங்கு செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்க, இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றிய பரலோக ராஜ்யத்தை பற்றிய அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் அவனுக்கு இருந்த உடனே இயேசு சொல்றார், அவனை பற்றி இயேசு சொல்லும் போது, ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. எது வரைக்கும் எழும்பல தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும், நீங்க ஆதாம் தொடங்கி யோவான் ஸ்நானன் வரைக்கும் யாரா பெஸ்ட், யார் பயங்கரமான ஆள், யார் அற்புதமான ஆள்னா யோவான் ஸ்நானன் தான் இயேசு சொல்றார், நான் சொல்ல. என்ன சந்தேகமா பார்க்குறீங்க? எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 11 வாசி. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவனும் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும், நல்லா கவனி, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொன்னீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் தான் யாரெல்லாம் விட பெரியவன்? தாவீதை விட, வேற எல்லா மோசேயை விட, எல்லாரை விட பெரியவனா யார் தான்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் பெரியவன்
யாருன்னா அது யோவான் ஸ்நானகன் தான். பைபிள் சொல்லுது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ஒருத்தன் அவன் எப்படிப்பட்டவன்னா, சின்னவனா யார் இருக்கானோ அவன் தான் யோவான் ஸ்நானனை விட பெரியவன். புரியல? புரியல. நான் எப்படி சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா? இந்த கடைசியில் உட்காந்து ஒன்றுமே தெரியாமல் சோத்திரம் ஆமே ஆண்டவரே உட்காந்துக்கல, நீ தான் அவனை விட பெரியவனா. அப்படி தான் பைபிள் சொல்லுது. நான் பைபிளை பிரசங்கம் பண்ணுறேன். திட்டுற யாராக இருந்தாலும் யார் தான் திட்டணும்? உங்களை சொல்ல, ஆன்லைனில் சொல்கிறேன். ஆமாம், யாராக இருந்தாலும் யாரை தான் திட்டணும்? எழுதின இயேசுவை திட்டுங்கப்பா. ஆமாம், நான் இயேசு சொன்னதை நான் விவரிக்கிறேன். ஆமாம், முடிஞ்ச தைரியம் தான் திட்டிப்பார். ஆமாம், இந்த தைரியம் தான் யார் திட்டு? இயேசுவை திட்டிப்பார். ஏன் ஆண்டவர் இப்படி எழுதி கேளு, மண்டையிலே 2 போடுவார் ஒன்று. ஆமாம், நீ இருந்தது போதும் வந்துருன்றவர். நீ பெரிய இடையூறாக இருக்க, கிளம்பி வா மேலே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தன் அப்படின்னா தேவ ராஜ்யத்துக்கு ரட்சிக்கப்பட்ட ஒருவன் யாரா இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒருத்தன், அவன் சிறியவனாய் இருந்தாலும் அவன் யோவான் ஸ்நானனை விட பெரியவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட் செயின்ஸ் எல்லாம் ஒரு செயின்ஸ் இல்லை சார், நியூ டெஸ்டமெண்ட்ல வரக்கூடிய செயின்ஸ் தான் செயின்ஸ். கையை மேலே தட்டி ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவங்கள நம்ம ஒன்றும் டிஸ்கிரேஸ் பண்ணல, ஆனால் கர்த்தர் அப்படி சொல்றார். ஆண்டவர் அப்படி ரொம்ப தெளிவாக சொல்றார். நீங்கள் இவ்வளோ படிக்கிறீங்களே, இவ்வளோ பார்க்குறீங்க, தாவீதை பற்றி பார்க்குறீங்க, மோசேவை பற்றி, பராக்கிரமசாலிகள்லாம் பார்க்குறீங்க, அவர்கள் எல்லாம் பெரியவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட சபைதான்றவங்களாம். நல்லா கையை தட்டி ஆமென் சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா.